வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்க இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் வெளிச்சம் வேணும்? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருளாய் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தை பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனா சமாதானம் இருக்காது. அநேக குடும்பங்களை பாருங்க, எல்லாருக்கும் சமாதானம் இருக்காது. இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. உலகத்தினுடைய ஜனங்கள் எல்லாம் இருக்குது, ஆனா வாழ்க்கை இருளாய் இருக்கிறது. இந்த இருளாய் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சமாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? அவர் பிறக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு சில வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏன் பிறந்தார்? இன்னைக்கு அநேக அவருடைய பிறப்பை வேற விதமா பயன்படுத்துறாங்க. இயேசு பிறந்ததற்கு நோக்கம் என்ன? இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க இன்னைக்கு அநேக விதமான விதத்துல இயேசுவினுடைய பிறப்பை, இயேசு நமக்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு கேள்விக்கு ரொம்ப முக்கியம். ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், யாரன்னா இருக்கட்டும், இயேசு ஏன் பிறந்தார்? அவர் பிறந்ததற்கு நோக்கம் என்ன? இந்த வசனத்துல நான் வாசித்தோம் அப்படின்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது மாத்திரமே, இருள இருக்கிற நமக்கு ஒளி ரொம்ப முக்கியம். வெளிச்சம் தேவை. இருள இருக்கிறோம், என்ன இருள இருக்கிறோம், அதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது முக்கியம். நான் முதல் சொன்ன போல வசதி வாய்ப்புகள் உண்டு, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அநேக மனுஷர்களுக்கு உண்டு, ஆனா வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாததுனால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு வெளிச்சம் ரொம்ப முக்கியம். வெளிச்சம் இல்லைன்னா வாழ முடியாது. வெளிச்சம் இல்லைன்னா வாழ முடியாது. வெளிச்சம் இல்லைன்னா ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. வெளிச்சம் இல்லைன்னா எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது. வெளிச்சம் ரொம்ப முக்கியம். வெளிச்சம் அவசியம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. அநேகருடைய வாழ்க்கை இருளாய் இருக்கிறது. இருள இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் இல்லைன்னா வாழ முடியாது. ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமை பண்ணப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம், நல்லா கவனிங்க. இயேசு ஏன் பிறந்தாரு? ஒண்ணே, சுவிசேஷம் அறிவிக்க. அல்லேலூயா. என்ன சுவிசேஷம் அறிவிக்க? இருள இருக்கிற ஜனங்களே வெளிச்சத்துல வாருங்கள். அதனால்தான் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் தான் ஒரு வெளிச்சம்.
அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் இல்லாம தான் இன்னைக்கு தேசம் அங்கலாய்ப்புல இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் இல்லாம தான் இன்னைக்கு தேசத்திலே சமாதானம் இல்ல. அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்படின்னா என்ன? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லைன்னா சொல்லிருப்பாரா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், வருத்தப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இங்க ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. சிறுமை பண்ணப்பட்டவர்களுக்கு, நல்லா கவனிங்க, யார் சிறுமை பண்ணப்பட்டவர்கள்? ஏன் ஏசாயா இவ்வளவு தெளிவாய் கொடுக்கிற? நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா ஏன் இவ்வளவு தெளிவுபடுத்துகிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முதல் அறிவித்தவர் இவர்தான். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. இந்த பிரபு தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். இது அறிவிச்சது யாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் தான் இங்க ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. சிறுமை பண்ணப்பட்டவர்களுக்கு. யார் சிறுமை பண்ணப்பட்டவர்கள்? நன்றாய் கவனிங்க. சிறுமை பண்ணப்பட்டவர்கள் யார்? பணம் இல்லாதவனா? ஏழையா? வசதி வாய்ப்பு இல்லாதவனா? நன்றாய் கவனிங்க. சிறுமை பண்ணப்பட்டவர்கள் இருள இருக்கிற ஜனங்க தான். அல்லேலூயா. யாரை குறித்து சிறுமை பண்ணப்பட்டவர் அப்படின்றா? ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறான், வசதி வாய்ப்பு இல்ல, அவன் சிறுமை பண்ணப்பட்டவன் அல்ல. எவன் இருள இருக்கிறானோ அவர்கள் சிறுமை பண்ணப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்ன தேவை? சுவிசேஷம் தேவை. என்ன சுவிசேஷம்? இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இருளை வெளிச்சமாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அந்த வெளிச்சத்தை காணும்படிதான் மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நாட்களில அவங்களுக்கு அடையாளமா எது இருந்ததுன்னா வெளிச்சம் ஒரு அடையாளமா இருந்தது. யாருக்கு சுவிசேஷம் வேணும்? சிறுமை பண்ணப்பட்டவர்கள். வசதி வாய்ப்பு இல்ல, அதனால அவங்க சிறுமை பண்ணப்பட்டவர்கள் அல்ல. வசதி வாய்ப்பு இருந்தாலும் யாரு இருள இருக்கிறாங்க அவர்களை குறித்தான் சொல்றாரு சிறுமை பண்ணப்பட்டவர்கள். அடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம். நல்லா கவனிங்க. யாரு இருதயம் நொறுங்குண்டவங்க? யாரு இருள இருக்கிறாங்களோ அவங்க யாரு? அவங்க யாரு? யாரு இருள இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயம் என்ன இருக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுல 2 சகோதரிகள் பேசிட்டு இருந்தாங்க. மணி ஒரு சாயங்காலம் 6:30க்கு மேல இருக்கும். நான் போனா 2 பேரும் இருட்டுல உட்காந்துக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன் லைட் எதுனா பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இருட்டுல உட்காந்துக்கிறீங்க? நான் சொன்ன வார்த்தை தெரியுமா? மனசு கஷ்டமா. மனசு கஷ்டமா இருந்தா தேவைப்படாது. நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வேதனையில் இருக்கிறேன். வேதனை இருக்கிறவருக்கு வெளிச்சம் கண்டிப்பா தேவை. ஆனால் இருள ஏன் நேசிக்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன இல்ல? உள்ளுக்குள்ள சமாதானம் இல்ல. அந்த சமாதானம் இல்லாதனால அவர்களை இருளாக்கி வச்சிருக்கிறது.
அதுதான் நீங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை. காயம் யாருக்கு கட்டணும்? அடிப்பட்டவனுக்கு. யாருக்கு பேண்டேஜ் போடணும்? அடிப்பட்டவனுக்கு. யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? அடிப்பட்டவனுக்கு. அவர் சொல்றாரு, இருதயத்துல என்ன இருக்குதான்? நொறுங்கி போயிருக்கிறது, என் உள்ளம் உடைஞ்சிருக்கிறது. உடைந்து போன உள்ளத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் தான் இன்னைக்கு தேவை. அந்த வெளிச்சம் தான் இன்னைக்கு அவசியம். அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருக்காது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, சிறுமை பண்ணப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்கள். வெளிச்சம் யாருக்கு தேவை? கட்டுண்டவர்கள். நல்லா கவனிங்க, வேதம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. வெளிச்சம் யாருக்கு வேணும்? கட்டுண்டவர்கள். வசதி இருக்குது, பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறார்கள், நல்ல சொத்து இருக்குது, கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஏன் கட்டப்பட்டிருக்கிறாங்க? இருதயம் நொறுங்குண்டது, வேதனை உள்ள அதிகமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார், தவிர வேற எதுக்குமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு நோக்கம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் டிசம்பர் 25ஆம் தேதிக்கு சம்பந்தமே இல்லை. கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. அநேகருக்கு சத்தியம் தெரிந்தும் தெரியாதவர்களை போல இருக்கிறார்கள். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், வெளிநாட்டுல எல்லாம் கிறிஸ்துமஸ் தாத்தாவை தெய்வமா வணங்குறாங்க. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு என்ன கொடுக்க வந்தாரு? வெளிச்சத்தை கொடுக்க வந்தாரு. இயேசு கிறிஸ்துவை ஜனங்க விட்டுட்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவை பிடிச்சிட்டாங்க. வேதம் ரொம்ப தெளிவா இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நோக்கம் என்ன? கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் பிறந்தாரு? கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும். ஏன்னா இருள்ல இருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான், நொறுக்கப்பட்டிருக்கிறான், உபத்திரப்பட்டிருக்கிறான், துன்பப்பட்டிருக்கிறான், இருள்ல இருக்கிறான். வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா சொல்றாரு, இருதயம் நொறுங்குண்டவர்கள், கட்டுண்டவர்கள், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துல வரணும். இந்த ஜனங்கள் வெளிச்சத்துல வந்தாதான் இருள் நீங்கும். இருள் நீங்கணும்னா இயேசுவிடத்துல வரணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் இருக்குமானால் அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில இருளே இருக்காது. நீங்கள் துக்கப்படுவீர்கள். உங்கள் துக்கம் என்னைக்கு ஒரு மனுஷன் துக்கப்பட்டு இயேசுவிடத்துல வருகிறானோ அன்று முதல் கொண்டு அவனுக்கு துக்கமே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை நாம ரொம்ப தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிறப்பினுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். ஏன் பிறந்தார்? பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? டிசம்பர் 25ஆம் தேதிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. வேதம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. இயேசுவின் பிறப்பை குறித்து வேதம் ரொம்ப தெளிவா இருக்கிறது.
இயேசுவின் மரணத்தை குறித்து வேதம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. இயேசு மீண்டும் வரப்போகிறார், அதை குறித்து வேதம் தெளிவா இருக்கு. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவைகளால் நாங்கள் எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் சொல்றார் பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு. நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியம். இயேசு ஏன் பிறந்தார்? இந்த அறிவு எனக்கு தேவை. நாம சத்தியத்துல சரியான விதத்துல இல்லைன்னா உலக ஜனங்க இருப்பாங்களா? வேதத்தை அறிந்திருக்கிற நாம சரியான சத்தியத்துல இல்லைன்னா உலக ஜனங்கள் எப்படி இந்த சத்தியத்தை விசுவாசிப்பாங்க? அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு. ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு ஏன் பிறந்தார்ன்ற அறிவு எனக்கு தேவை. இயேசு ஏன் பிறந்தார், இந்த அறிவு எனக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இந்த சத்தியத்துல நான் நிக்க முடியாது. இந்த சத்தியத்துல உலகம் நிக்காது. இந்த சத்தியத்துல ஜனங்க நிக்க மாட்டாங்க. சத்தியத்தை அறிவதற்கு என்ன தேவை? என்ன தேவை? அறிவு தேவை. நான் சத்தியத்தை அறியணும்னா என்னுடைய மனக்கண்கள் திறக்கணும். மனக்கண்கள் திறக்கலனா சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள முடியாது. பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தர்க்கம் செய்ய வேண்டிய நாட்கள் அல்ல இது, தேவனை அறிகிற நாள். அவர் ஏன் பிறந்தார்? அவர் பிறந்ததற்கு நோக்கம் என்ன? எதற்காக இயேசு பிறந்தார்? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இவைகளை ஒன்று கூட்டக்கூடாது, ஒன்று குறைக்க கூடாது. பவுல் சொல்லுவாரு, கலகக்காரராய் உங்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்னன்னா, இந்த வார்த்தையை நான் கலப்படம் பண்ணக்கூடாது, வார்த்தையை நான் கலப்படம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு அநேக ஜனங்க இருள இருக்கிறாங்க. இருள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துல கொண்டு வரணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசித்தோம். அதை சொல்லிட்டு அது கீழே பாத்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன செய்வார் அப்படின்னா, 17ஆம் வசனம் நினைக்கிற வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இதுதான் இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய நோக்கம். ஏன் பிறந்தாரு? மனம் திரும்புங்கள். ஏன் பிறந்தாரு? வருகை சமீபமா இருக்கிறது. அவர் வந்ததுக்கு நோக்கம் என்ன? முதலாவது நான் வந்தேன், நான் உங்களுக்கு என்னெல்லாம் போதிக்கணுமோ, எந்த சத்தியெல்லாம் சொல்லணுமோ, இந்த 3 வருஷத்துல என்னெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சத்தியம் சொல்லணுமோ எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நான் போய் வருவேன். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த பிரசங்கத்தை சொல்லிட்டு அவர் அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சார் தெரியுமா? சீசர்களை அழைக்கிறார். ஏன் சீசர்களை அழைத்தார் தெரியுமா? கட்டுண்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி. யாருக்கு?
கட்டுண்ட ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கும்படி இயேசு தன்னுடைய சீசற்ற அநேக காரியங்களை அவர் தெளிவுபடுத்தினார். தெளிவுபடுத்தி சொல்றாரு, நான் போகிறேன், நான் வர வரைக்கும் இவைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அவர் இருந்த அந்த 3 வருஷ காலங்களிலே என்னெல்லாம் அறிவிக்கணுமோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர் சொன்னாரு, நான் போய் வரு வரைக்கும் இவைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். என்ன கை கொள்ள வேண்டும்? கட்டப்பட்டு ஒரு இடத்துல போய் சொல்லணும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு பிறந்ததற்கு நோக்கம் அதான். இயேசுவினுடைய பிறப்பின் நோக்கம் அதான். அதனால தான் பவுல் சொல்றாரு கொரிந்திய சபைக்கு, தேவனை அறிகிற அறிவு எனக்கு ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்கு வேணும். இயேசு ஏன் பிறந்தார்? எனக்கு ஒரு கேள்வி இருக்கணும். அவர் பிறப்பின் நோக்கம் என்ன? எதற்காக பிறந்தார்? எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? 3 வருஷ காலம் ஏன் இருந்தார்? அவர் இருந்ததற்கு நோக்கம் என்ன? இதை குறித்து சீசர் இடத்துல என்ன சொன்னாரு? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மரியாள் கொண்டாடி இருக்கணும். எங்குமே இல்ல. சகோதரர்கள் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு, அவங்களாவது கொண்டாடி இருக்கணும். இல்ல. சீசர்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் தெளிவுபடுத்தினார், சத்தியத்தை சொன்னார், இவைகளை கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்களும் அவைகளை செய்யவில்லை. இவர்களுக்கு இல்லாத தரிசனமா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு ஏன் பிறந்தார்னு தெரியல. ஸ்டார் கட்டுறவங்களை போய் கேட்டு பாருங்க, ஏன் ஸ்டார் கட்டுறீங்கன்னு. எல்லாரும் கட்டுறான். நானும் ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க கேட்டு பாருங்க, எல்லாரும் கொண்டாடுறான், நானும் கொண்டாடுறேன். அவர் ஏன் பிறந்தார்ன்றதை நம்ம அறிந்து கொள்ளும். அவர் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. அவைகளை நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவையும், எங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு தேவை. என்ன அறிவு? ஏன் பிறந்தார் அந்த அறிவு எனக்கு வேணும். ஏன் இந்த உலகத்துல வாழ்ந்தார் அந்த அறிவு எனக்கு வேணும். ஏன் மரித்தார் அந்த அறிவு எனக்கு வேணும். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அந்த அறிவு வேணும். என்ன சொல்லிக்கிறார்? நான் மீண்டுமாய் வரப்போகிறேன். ஏன் வரப்போகிறாரு? அந்த அறிவு எனக்கு வேணும். அடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். சரீரம் என்ன இருக்குது? இருளாய். சரீரம் என்ன இருக்குது? நல்லா கவனிங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்லா கவனிங்க. என் சரீரம் இருளா இருக்குது அப்படின்னா என்ன? நான் பாவத்தில் இருக்கிறேன். என் சரீரம் இருளா இருக்கிறது, நான் பாவத்தில் இருக்கிறேன். எந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் இரத்தத்தினால் என்னை கழுவினார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை, பாவத்தில் இந்த சரீரத்தை, பாவ சரீரமாக இருந்த என்னை அவர் இரத்தத்தினால் என்னை கழுவி பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதற்காக தான் இயேசு வந்தார். என் சரீரம் என்னவா இருக்குது? சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, உளையான சேற்றில் இருந்த, எங்க பாவம் என்கிற உளையான சேற்றில் இருந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார். இதற்காக தான் இயேசு பிறந்தார்.
என் சரீரம் இருளா இருக்குது, என் சரீரம் செத்து போனது.